சேகர் இயக்கத்தில் தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மண்டானா இவங்கெல்லாம் இணைஞ்சு நடிச்சிருக்க படம் குபேரா. தேவி ஸ்ரீ பிரசாத் இப்படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. ரசிகர்களோட மாபெரும் எதிர்பார்ப்பில் வெளியாகியிருக்க குபேரா படம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். கதைக்களம் என்னன்னா, பல லட்சம் கோடி மதிப்பிலான எண்ணெய் மற்றும் எரிவாயு ஒப்பந்தத்தை கைப்பற்ற நினைக்கிறாரு குளோபல் நிறுவனத்தை நடத்தி வர தொழிலதிபரான நிரஞ்சு. இந்த ஒப்பந்தம் வேணும்னா எனக்கு 1,00,000 கோடி தரணும்னு மந்திரி சொல்றாரு. அதற்கு ஏற்பாடும் இவர் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இதில் தனது நிறுவனமோ அல்லது தனது பெயரையோ அடிபடக்கூடாது என்பதை நாகார்ஜுனா மூலம் இதை செய்ய திட்டமிடுறாரு நீரஜ். அரசாங்கத்தில் நேர்மையான வருமான வரி அதிகாரியாக இருக்கிற நாகார்ஜுனா தான் செய்யாத தவறுக்காக கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறாரு. 7 ஆண்டுகளாக சிறை தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கு. தான் நம்பி அரசாங்கம் தன்னை கைவிட்டுச்சுங்கிற வழியிலையும் வேதனையிலையும் இனி நேர்மையான பாதையில் பயணிக்க வேணான்னு நீரஜோட இணைகிறாரு நாகார்ஜுனா. 1,00,000 கோடியில் 50,000 கோடி கருப்பு பணமாகவும் மீதம் உள்ளதை வெள்ளை பணமாகவும் தர வேண்டும். இதில் நீரஜ் நிறுவனம் சம்பந்தம் ஆகக்கூடாது என்பதனால பினாமி மூலமாக இதை கொடுக்க முடிவு செய்கிறாரு. வெவ்வேறு மாவட்டங்களிலிருந்து 4 பிச்சைக்காரர்களை தேர்வு செஞ்சு அவங்க பெயரில் புதிய நிறுவனத்தை தொடங்கி ஒவ்வொரு நபரோட பேர்லேயும் 10,000 கோடி பரிவர்த்தனை நடக்கிற மாதிரியும் அதில் பணம் கைமாறுக்கு பின்னாடி அந்த பிச்சைக்காரர்களை கொன்று இது பண்ணிடுவாங்க. அந்த 10,000 கோடி பரிவர்த்தனை நடக்குது. ஆனால் அந்த பணம் கைமாறினதுக்கப்புறம் அந்த பிச்சைக்காரங்களை கொலை செஞ்சிடறாங்க. இப்படி இருக்க ஒரு கட்டத்தில் இந்த விஷயம் தனுஷ்க்கு தெரிய வருது. இதன் பின்னாடி அந்த இடத்துல இருந்து தனுஷ் தப்பிச்செல்லாரு. அவர் பெயரில் இருக்கிற 10,000 கோடி இருக்குது. அதை தனுஷ் இல்லைன்னா அதை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதனால அவரை ஊர் முழுவதும் சல்லடை போட்டு தேடிட்டு வராங்க. இந்த சமயத்தில் தான் ராஷ்மிகாவை சந்திக்கிறாரு தனுஷ். இதற்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை.